வெல்கம் டு அனிதா சம்பத் vlog. காலங்காத்தால இப்ப டைம் வந்து 6:30 மணி ஆகுது. 6:30 மணிக்கு நாங்க வீடியோ எடுக்கிறோம்னாலே நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கலாம். எஸ், இன்னைக்கும் நம்ம ஒரு ரோட் ட்ரிப் போறோம். எங்க போறோம்னா இந்த பக்கத்துல ஃப்ரிட்ஜ்ல பாருங்க நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கும். இந்த ஊருக்கு மட்டும் நம்ம இன்னும் வாங்கவே இல்லை. ஸோ அந்த ஊருக்கு தான் போறோம். ஊட்டிக்கு போறோம். ஸோ ஊட்டிக்கு போறோம். ஊட்டில எங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க. எங்க பாட்டி அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த பாட்டியோட கூட பிறந்த தம்பிகள் வந்து அங்க இருக்காங்க. அதுல ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறோம், இன்னொருத்தவங்களோட ரொம்ப மேல. ஸோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்து இப்ப போறோம். அண்ட் போயிட்டு அங்க இருந்து ஊட்டிக்கும் கேரளாக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய தேவாலயம் முதுமலை புலிகள் சரணாலயம் அங்க இருக்கிற ஒரு ரிசார்ட்க்கும் போறோம். இதுதான் நம்மளோட பிளான். ஸோ இப்போ நீங்க பார்க்க போறது நாங்க ஊட்டி போற வரைக்கும் நீங்க இந்த விளாக்ல வந்து பார்க்க போறீங்க. நான் வந்து ஸ்ரீலங்கா விளாக் பண்ணி நீங்க பாத்தீங்கல்ல, அந்த ஸ்ரீலங்கால இருந்த தாத்தா தான் அவங்கலாம். ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து தேயிலை சம்பந்தப்பட்ட வேலைகள் செஞ்சனால கவர்மெண்ட் அவங்களை வந்து இங்க அனுப்பும் போது அதே மாதிரியான வேலை தான் திரும்பி கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த ஜாப் தானே தெரியும். ஸோ இங்க எங்கெல்லாம் தேயிலை இருக்கோ அங்கெல்லாம் பிரிச்சு வந்து அனுப்புனாங்க. ஸோ அப்படி வால்பாறையில எங்க தாத்தா இருக்காங்க, ஊட்டியில வந்து தாத்தாஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஊட்டியில இருக்க 2 தாத்தா இருக்காங்களே, அதுல ஒரு தாத்தா வீட்டுக்கு போறோம். குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ற மாதிரி தேயிலை இருக்கிறது சொந்தக்காரங்க, எங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இதுதான் என்னோட பெரியம்மா வீடு. சின்ன சேலம்ல இருக்கு. சேலம்ல இருந்து ஒரு 1.25 மணி நேரம் முன்னாடி இந்த இடம் வரும். ஆக்சுவலி சேலம்ல இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு. அந்த ஈவென்ட்க்கும் நான் போக வேண்டியது இருக்கு. ஸோ பெரியம்மா வீட்டுல வந்துட்டு இங்க மேக்கப் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். எங்க பெரியம்மா வீட்டுல எனக்கு ஒரு பிடிச்ச இடம் வந்து இதுதான். எதிர்க்க மரத்துல இந்த மாதிரி குட்டி ஊஞ்சல் ஒண்ணு கட்டி. இது யார் ஆடுறது ஊஞ்சல்? இது ஜாலியா இருக்கும். எப்போ வந்தாலும் நான் இது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டிட்டு போயிருவேன். இருக்கும் கரெக்டா முள்ளுவெளியில குத்த போகுது. பின்னாடி முள்ளு முன்னாடி இல்ல. இந்த மாதிரி முள்ளுவேலி என்னடா கொடூரமான இடத்துல ஒரு வேலி கட்டிருக்கீங்க, ஒரு ஊஞ்சல் கட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்கு லொகேஷன். செமையான ஒரு இடத்துல வீடு வச்சிருக்காங்க. சுத்தி வயலா இருக்கு. இப்போ வந்து இங்கெல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இந்த வயல்ல மூடிட்டு இருக்காங்க. கம்மி தான்டா இங்கெல்லாம். ஒரு ஏதோ 5 lakhsக்கு ஏதோ ஒரு ஏரியாவே கிடைக்குது. இந்த மாதிரி கம்மியா தான். இந்த மாதிரி எங்களுக்கும் வீட்டு வாசல்ல வேப்ப மரம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த வேப்ப மரத்தோட நிழலுக்கும் ஏத்து வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி வச்சிரும். மற்ற மரத்தோட நிழலுக்கும் வேப்ப மர நிழலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த வேப்ப மரத்தோட எஃபெக்டும் அந்த மெடிசினல் காத்தும் இந்த இலையோட ஷேப்பும் அது மொத்தமா அது கீழே நம்ம நிற்கும் போது அந்த ஒரு ஃபீலே வேற. ஏன்னா எங்க பெரியம்மா வீட்டுல இந்த மாதிரி வேப்ப மரம் இருக்கு சென்னையிலயும். அது ஒரு மாதிரி நல்ல குட் ஃபீலிங்கா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை டப்புன்னு எடுத்தோமா போட்டோமா கசக்கமா மிக்சியில அரைச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு சூப்பரா இருக்கும். வேப்ப மரத்தை சாப்பிட்டு கொழுந்து இலைய கொடுப்பாங்க பெரியம்மா. வயிற்றுல பூச்சி வரக்கூடாதுன்னு மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லாம் உருட்டி காய வச்சு மாத்திரை ஆட்டம் தருவாங்க. நல்லா ஜாலியா இருக்கும். இன்னைக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்களே, போலியா நீ ஸ்கூலுக்கு? எத்தனை படிக்கிற? 3வது படிக்கிறியா? போய் 10 நாளா? 10 நாள் படிக்கிறான். நாளைக்கு தான் போவியா? பால்வாடி மாதிரி ஏதாவது போறானா? எதுவுமே இல்லையா? 3வதுண்டா? 10 நாள்னா 3. நம்மள பைத்தியமாக்கிறோம் போல 2 நிமிஷத்துக்கு. இப்படி சொல்றா. ஓகே, வாங்க கிளம்பலாம். அண்ட் நான் இப்போ வந்து ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஃபிக்ஸ் அண்ட் ஃபினிஷ் கிட் யூஸ் பண்ணி தான் மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் மேக்கப் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட ஃபேஸையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஃபிக்ஸ் அண்ட் ஃபினிஷ் கிட்டையும் ஃபேஸஸ் கனடாவோட இந்த காம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக்கையும் வச்சு இந்த 3 லுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி 1 arm டிஸ்டன்ஸில் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது செம்ம ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் அவே பண்ணும். செம்ம வாட்டர் ப்ரூஃப். ஸோ மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதை ஃபஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், லாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், 2 வாட்டியும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதில் ஷியா பட்டர் இருக்கனால இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோவும் கொடுக்கும். இதை ஹைலைட்டராக கடைசியாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸ்கினை நல்லா ஷைனிங்காக காட்டும். அடுத்தது என்னோட ஃபேஸஸ் கனடா ஆல் டே ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன் 3-in-1. இது இல்லாமல் என்னோட ஷூட்டிங் மேக்கப் பாக்ஸ் இல்லவே இல்லை. எல்லா ஷூட்ஸ்க்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். வெறும் 4 டாட் வச்சா போதும், ஒரு சிம்பிள் டெய்லி மேக்கப் ரெடி. இது மேட் ஃபினிஷ், லைட் வெயிட், 24 hours மாய்ஸ்சர் பண்ணும் அண்ட் ஃப்ளாலஸ் கவரேஜும் கொடுக்கும். பவுடர் போட்டுக்கிறேன், லிப் பாம் போட்டுக்கிறேன், லைட்டாக மஸ்காரா போட்டுக்கிறேன், தலையை வாரிக்கிறேன். என்னோட சிம்பிள் மேக்கப் லுக் 4 டாட்ஸில் எப்படி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படி நம்ம செகண்ட் லுக்கான ஷாப்பிங் ஆர் அவுட்டிங் மேக்கப் பண்ணலாம். அப்படியே நான் போட்ட 4 டாட்ஸை 8 டாட்ஸாக மாற்றினீங்கன்னா இந்த மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே, ஸ்ட்ரோப் க்ரீம்லாம் போட்டுக்கோங்க. அப்படியே ஐப்ரோஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஷேடோ வச்சே நான் வந்து ஐ லைனர் மாதிரி ஒரு லைன் சும்மா கொடுத்துக்கிறேன். மஸ்காரா போட்டுக்கிறேன். எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிறேன்.
நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த லுக்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது. மூணாவது வெட்டிங் கெஸ்ட் லுக் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த சாரீ நான் போட்டிருக்கேன். அண்ட் 8 டாட்டுக்கு பதிலாக இப்போ நான் 12 டாட் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி டார்க் சர்க்கிள் இருந்தால் கம்பல்சரி ஆரஞ்சு கன்சீலர் போட்டுக்கோங்க. அண்ட் அப்படியே ஒரு 12 டாட்ஸ் வச்சு அழகாக ஸ்மச் பண்ணி விடுங்க. எப்படி ஃபுல் கவரேஜ் கொடுக்குது பாருங்கள் இந்த ஃபவுண்டேஷன். அண்ட் அதே மாதிரி ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஐ ஷேடோ போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் ஐ ஷேடோ, அப்புறம் மஸ்காரா, மை கண்டிப்பாக வைக்கணும், ஐலைனர் வைக்கணும். அண்ட் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடோ எடுத்து கீழே கொஞ்சம் ஸ்மச் பண்ணால் கண்ணு பெருசாக தெரியும். என்னது இது ரோஷ் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ப்ளஷ் போட்டுக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக ப்ளஷ் பிடிச்சிருக்கு. அண்ட் இது பேர் நோஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். அப்புறம் ஃபேஸஸ் கனடாவோட காம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மேட் லிப்ஸ்டிக், ஆனாலும் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், காயவே காயாது. அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். கொஞ்சம் டார்க் ஷேடு மீடியம் ஸ்கின் டோன் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஷேடு பேர் கோகோ க்ரஷ். எனக்கு பிடிச்ச ஷேடாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பவுடர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே போட்டு முடிச்சாதான் அந்த மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு பிடிச்ச கம்மல் போட்டு தலை வரைக்கிட்டேன். இந்த ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் purple.comல டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாரீ என்னோட ஃபேவரட் சாரீ. சீதாராமம் படத்தில் இந்த சாரீ வரும். அதோட ரீக்ரியேஷனுக்காக நியாலி ஆன்லைன் அந்த பேஜ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. பட் நான் அப்போ என்னால் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. பட் நான் ரீசெண்டாக ஒரு பட்டிமன்றம், பெங்களூர் பட்டிமன்றம்காக நான் வேவ் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னோட மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடே மாமா வீடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு குழம்பு, சிக்கன் குழம்பு, ரைஸு, அப்புறம் சிக்கன் 65 எக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் என்னோட மாமா. மாமா ஹாய் கட்டுங்க. தாய் மாமா நடராஜ் மாமா. இது வந்து காஞ்சனா, இது என்னோட மாமா பொண்ணு. இது வந்து என்னோட அத்தை. இவங்கெல்லாம் வெக்கப்படுற கேங். இவங்க எப்படி இப்போ வராங்கன்னு கூட எனக்கு தெரியல. எங்கள் மாமா நல்லா கவிதைலாம் எழுதுவார். இல்லை மாமா, குமுதம்ல பத்திரிக்கையிலலாம் எழுதியிருக்கீங்கல்ல. என்னோட அம்மாவோட அண்ணன் இவங்க. ஓகே, நம்ம ஸ்ரீலங்கா மாமா வந்துட்டாரு, காந்தி மாமா. ஸோ இவரும் நம்மளும் சேர்ந்து தான் நம்ம இப்போ ஊட்டிக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் சேலம் ஈவெண்ட்டை முடிச்சிடலாம். பாய் மாமா. மாமா நீங்கள் எங்கள் கூட தான் வரீங்க? பாய் மாமா. பாய் அத்தை. பாய் காஞ்சனா. அவள் வந்து ட்வின் ஆக்சுவலி, அதில் ஒன் ஆஃப் த ட்வின். பாருங்களேன், அவங்க வீட்டுல இருந்து வெளியே வர வழியில எவ்வளவு அழகா இருக்கு. இது என்னமா கான் தோட்டமா? சோள தோட்டம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோலார் பேனல்லாம் வச்சிருக்காங்க. சோளம் சோலார் எப்படி நல்லா இல்லையா? ரோடு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அது கரம்பா தான் இருந்திருக்காங்க. இவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா காலிலே தேய்ச்சி ரோடு உருவாக்கி இருக்காங்க. பழனிக்கு வந்து பாத யாத்திரை போடுற மாசம் வந்துருச்சு. ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தைப்பூசத்தை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறாங்க, காவடி எடுத்துக்கிட்டே. இங்கேருந்தே எடுத்துட்டு நடக்கிறாங்கப்பா. அது மாதிரி எங்கள் தாத்தா பாட்டி, நம்ம இப்போ ஊட்டிக்கு போக போகிறோம்ல, அந்த தாத்தா பாட்டியும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எஸ், அப்படியே நாங்கள் அங்கேருந்து சேலம் கிளம்பிட்டோம். சேலமில் எனக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது ஷூட்டிங்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நெய்க்காரப்பட்டியில் எம் நாகராஜன் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் கிடையாது. நான் ப்ரமோஷன் ஆல்ரெடி வேறு ஒரு இடத்துல பண்ணிட்டேன். பட் நான் நிஜமாவே சொல்லணும், எல்லா சாரீஸும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அங்கே அவங்க பார்த்துக்கிட்ட விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சாரியாக நான் வந்து வச்சு பார்த்து கட்டி பார்த்து அப்படிலாம் வந்து பண்ணிட்டுருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்தது. அதில் சில்வர் கலர், கோல்டு கலர், அப்புறம் என்னோட கல்யாணத்துக்கு நான் எடுத்த பிங்க்கு, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சாரீஸ் இருந்தது. அது ஒரு பச்சை கலர் சாரீ ஒன்று இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லைட் க்ரீன் ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், அந்த லைட் க்ரீனில் அந்த பார்டர் வச்சது, அது நான் ஸ்பெஷலாக வேணும்னு சொல்லியே கட்டி பார்த்தேன். அப்புறம் இன்னொரு கோல்டு கலர். பொதுவாக கோல்டு அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். ஆனால் இந்த கோல்டு வந்து நல்லா டார்க் கோல்டில் ரெட் பார்டர் வச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் சேலமில் அந்த ஷூட் முடிச்சுட்டு நேராக நாங்கள் மேட்டுப்பாளையம் கிளம்பிட்டோம். மேட்டுப்பாளையமில் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு தான் நம்ம மார்னிங் வந்து ஊட்டிக்கு போக போகிறோம். மேட்டுப்பாளையம் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் முன்கூட்டி ஏதோ ஹோட்டல்லாம் போடல, அப்படியே போகிற வழியில் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வரும்போது இங்கே வந்து அசோகா இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டுப்பாளையம்ல இருந்துச்சு. அப்புறம் உள்ள ரூம் செக் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. அதனால் டைம் ஆகிடுச்சா, அதனால் இங்கேயே நாங்கள் வந்து வண்டி நிப்பாட்டிட்டோம். நல்லா கார் பார்க்கும் இருந்துச்சு. அப்புறம் ஆப்போசிட்ல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேணு பிரியாணி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு திண்டுக்கல்ல சாப்பிட்டு. ஐ திங்க் 3 years இருக்கும் நான் வேணு பிரியாணியில் சாப்பிட்டு. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே காரை நிப்பாட்டிட்டு இப்போ நடந்தே நாங்கள் வேணு பிரியாணி போகிறோம்.
சரி வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீழே ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே செம்மையா இருக்கே, போதுமே. ஒரு நைட் தூங்க போறோம் அவ்வளோதான். இங்கே இருக்க போறது இல்லை, ஜஸ்ட் ஸ்லீப்பிங் தான். நீட்டாக இருக்கலாமா? ஓகே வாங்க இருந்துட்டு வேணும் பிரியாணியில் சாப்பிட்டு வருவோம். இங்கே 2 ஃப்ளோர்ஸ் இருக்கு போல. இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஃபெசிலிட்டியும் இருக்குது. யாராவது ஊட்டிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இங்கே இருந்து நீங்கள் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு அதுக்கு மட்டும் பே பண்ணிட்டு போகலாம். அப்புறம் டார்மேட்டும் இருக்குது. கேங்காக ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் இங்கே இருக்கலாம் போல். அங்கே நம்பர் இருக்குது, பாஸ் பண்ணிங்கன்னா நம்பர் தெரியும். இதுக்கு அடுத்து வந்து வேணு பிரியாணி இருக்குது ஆஸ்பிக்கு அடுத்து. ஐ திங்க் இது ஏதோ ஒரு மலையாளியோட ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கேரளாவோட ஸ்பெஷல், இந்த மாதிரி சாஞ்சு தின்ன வைக்கிறது. பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சேன்னு? இங்கே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட சால்வை ரெஸ்கியூவர் இங்கே தான் இருக்கு. அங்கே பாருங்க A2B இருக்கு. அதில் போய் தாத்தா பாட்டிக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இதை விட்டா கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. வேணு பிரியாணி நான் திண்டுக்கல்ல நிறைய சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மேட்டுப்பாளையம்ல இருக்கிறது வந்து திண்டுக்கல் அளவுக்கு டேஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. மேபி இது குளிரான ஊர்னால அப்படி இருக்கான்னு தெரில. ஒரு ஓகே நம்ம வந்து மேட்டுப்பாளையம்ல இந்த A2B ஒன்று இருக்கும், அங்கே இருக்கும். எதுக்கு A2B வந்திருக்கீங்க? ஏன்னா நாளைக்கு இப்போ விடிஞ்சா நம்ம ஊட்டி போக போகிறோம் தாத்தா பாட்டியை பார்க்க. அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கோம். ஓகே எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் சார்ட்டடாக என்னென்ன சாப்பிடுவாங்களோ ஒன்று வைக்க சொல்லியிருக்கேன். ஓகே முறுக்கு பேக்கெட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்க எங்கள் அம்மா 2 ரூம்லையும் காணமேன்னு தேடினா விக்ஸ் வாங்கறதுக்கு கடைக்கு போயிருக்காங்க. இந்த கிரீன் பாமை தொலைச்சிட்டாங்களாம்மா. இது எங்க கிடைக்கும்? இது அமிர்தாஞ்சனா. எங்க அம்மா கிரீன் பாம் அப்படின்ற பேர்ல ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கேயுமே கிடைக்கலன்னு ஒரே ஃபீலிங். கடைசியில பிரபா வந்து கொண்டு வந்துட்டான் அமிர்தாஞ்சன் அவன் பேக்ல வச்ச. ஒரே சந்தோஷம் மேட்டுப்பாளையம் வந்து எங்க அம்மாவுக்கு. மாமாவும் பிரபாவும் இந்த ரூம்ல தூங்குறாங்க. வழக்கம் போல எல்லா ட்ரிப்லயும் நானும் பிரபாவும் பிரிஞ்சுதான் இருப்போம். ஒரு ட்ரிப்ல நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது இல்ல. நாங்க தனியா போற ட்ரிப்ல ட்வின் பெட் கொடுத்துருவாங்க, தனித்தனி 2 பெட். அதுலயும் தனியா தான் தூங்குவோம். அப்புறம் நீங்க எப்போ குட் நியூஸ்ன்னு கேட்டா எப்படி வரும்? வீட்டுல வந்து அவன் ஃபர்ஸ்ட் தூங்கிடுவான். தப்பு அப்படின்னா கரெக்டா சத்தம் தான் கேட்கும். கூட வச்சேன்னா குளிர்னு சொல்லிட்டு அவ தூங்கிடுவா. ஆமா ஏசியை கம்மியா வச்சேன்னா எனக்கு காத்தே வரல, நான் அந்த போய் படுத்துருவேன். இந்த முரண்பாடுலயே நாங்க இருக்கிறதால 5 வருஷமா முரண்பாடுலயே இருக்கும் அந்த மாதிரி நாங்க. Hello guys, good morning and welcome to Anita Sampath vlog. ஒரே vlog தான். ஒரு vlog வரைக்கும் ஃபுல்லா வரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இது 2வது vlog போற அளவுக்கு வெல்கம் டு சொல்ற அளவுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல விடுந்தனால வெல்கம் சொல்றேன். வாங்க இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஊட்டி கிளம்ப போறோம். நீயும் ரொம்ப நேரமா கிளம்ப போறோம். எப்போ ஊட்டி போவேன்னு கேட்டீங்க. நாங்களும் ஒரு 7:30 மணிக்கு ரெடி ஆயிட்டோம். அனிதா வந்து உடனே ஒரு 9:30க்கெல்லாம் ரெடி ஆயிட்டா. அதனால இப்ப நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திடீர்னு எங்க தாத்தா காலைல ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி அம்மா இவ்வளவு சீக்கிரம் வராதிங்கம்மா, எங்க குளிருக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னா, விரைச்சிக்குதுமா, குளிர் தாங்க முடியல, நீங்க கொஞ்சம் பொறுமையாவே வாங்க அப்படின்னாரு. அதனால பொறுமையா கிளம்புறோம். ஓகே கிளம்பியாச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாத நீலகிரி தங்களை வரவேற்கிறது. இங்கேருந்து பிளாஸ்டிக் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போடுறாங்க. மீறுபவர்களுக்கு வந்து அபராதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கவர்ஸ் அலோடு இல்லை. பாட்டில்ஸ் இந்த குட்டி குட்டி கேன், இது இந்த 1 லிட்டர் பாட்டிலு, பால் கவர் மாதிரி ஏதோ ஒன்று, குடிநீர் பேக்கெட்டு, பிளேட்ஸு, கப்ஸு எதுவுமே அலோடு இல்லை. ஹலோ கைஸ், வந்தாச்சு அருவங்காடு. நான் வந்து ஊட்டியோட அருவங்காடில் இருக்கேன். ஸோ இங்கே தான் என்னோட தாத்தா வீடு இருக்குது. நான் இத்தனை நாள் அரவங்காடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் பார்க்குறேன் அருவன்காடு. ஓகே வாங்க, இதுக்குள்ளே நேராக ஒரு வழி தருதா. இங்கே நம்ம உள்ளே போகணும். ஆக்சுவலி காரை விட்டுட்டு 3 மலை ஏற போகிறோம். எங்கள் தாத்தா வந்து நான் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்க வந்திருக்காரு. வேணாம் தாத்தான்னா இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருக்காரு. நம்ம அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே இப்போ என்ன நான் வாங்குறது பெருசு இல்லை, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு தூக்கிட்டு போகணும் மலை மேலே தான் மேட்ரே. இப்போ
இப்போ பிரபா வண்டி வேற அங்கே நிற்கிது. இவ்வளோ பெரிய வண்டி போகுது பஸ்ஸு. எப்படி போகணுன்னு தெரியலையே. போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பேக் வந்து 10 rupees போல். இது வந்து கிளாத் பேக். ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் இது இல்லையா, பேண்ட் இல்லையா? இங்க தண்ணிலாம் என்ன பண்ணுவாங்க? வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் பாட்டிலே கொடுத்துருவாங்களா? கிளாஸும் கிடைக்காது. அப்ப எப்படி தண்ணியே விற்க மாட்டாங்களா? கேன் கிடைக்கும். ஓ நீங்க வாங்கிட்டு போய் கிளாஸ்ல ஊத்து. கிளாஸ் உங்களுக்கு யூஸ் பண்ற கிளாஸ் இருக்குது. பிளாஸ்டிக் இல்ல. ஓ பேப்பர் இல்ல. பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. அது இந்த மக்காச்சோளத்துல செய்யற. ஓ அந்த மாதிரி. ஓகே பா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த பிளாஸ்டிக் கிடையாது. அது யூஸ் பண்ணுங்க. ஓகே. இன்னில 5 லிட்டர் கேன் வாங்கிக்கணும். ஓ 5 லிட்டர் கீழ இல்ல தண்ணி கேன். ஓகே ஓகே. மினிமம் 5 லிட்டர். ஓகே ஓகே. இப்போ நான் சாமிக்கு பூ வந்து சாமந்தி பூ ஒரு முழம் வாங்கியிருக்கேன். இது வந்து இங்கே 50 rupees. அப்புறமா பாட்டிக்கு நான் வீட்டிலேருந்து வரும்போதே வந்து புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். தாத்தாக்கு தான் எதுவும் வாங்கல. அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா ஜோடியாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று தான் வாங்கினனால இப்போ தாத்தாக்கு சட்டை வாங்கிடலாம். பிரபா கிட்ட வந்து ஆரஞ்சு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். இப்போ என்னை தேடிட்டு இருப்பாங்க எங்கே போனான்னு தெரியாமல். இதுக்குள்ளதான் இருக்குன்னாங்க. கார்டைட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டைட் ஃபேக்டரி பக்கத்துலேயே தான். அதோ இதான் கார்டைட் ஃபேக்டரி. அங்கே இருக்கு பாருங்க. தெரியுதா? கார்டைட்னு போட்டுருக்கு பாருங்க. அந்த அந்த அங்கேயே ஒரு ஆர்ச் இருக்கும். இதுக்குள்ள போனா தான் நம்ம தாத்தா வீடு இருக்கு. ஆனால் உடனே வராது. இங்க வந்து ரொம்ப தூரம் போகணும் தாத்தா வீடு. அண்ணா இங்க துணி கடை எங்க இருக்கு? இதுல போகணுமா? ஓகே போவோம். ஓகே, தாத்தாக்கு ஒரு சட்டை செலக்ட் பண்ணிட்டேன். பிங்க் கலர் இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததில் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இப்படி திருப்பினா ஒரு மாதிரி தருதுப்பா. வாங்கியாச்சு, சட்டை வாங்கியாச்சு, ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு, பூ வாங்கியாச்சு. வாங்க போகலாம். இப்போ நான் பிரபா தேடிட்டு இருப்பான்னு சொன்னேன்னா கரெக்டாக ஆப்போசிட்டில் பாருங்களேன். பாருங்க, போனையாவது எடுத்துட்டு போக வேண்டியதானே? தேடிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரமா? வா, சின்ன குழந்தையோட மோசமா இருக்கு. நானும் குழந்தையடா வந்துருவேன்டா. போன் எடுத்துட்டு போக வேண்டியதானே? என்ன இடம் போகுது சொல்லு. நீ இப்படி கிராஸ் பண்ணும்போது தாத்தா வந்துட்டாரு, வந்து உட்காண்டாரு. போன் எடுத்துட்டு போ. என்ன போன நீ போய் இவங்க வேணாம்னு சொல்ல. பாருங்க எப்படி திட்டுறான். நான் சொன்னெல்லாம் அவன் திட்டுவான். இங்க பாருங்க, மலை அப்படியே எவ்வளோ அழகா இருக்கு பக்கத்துல. இந்த மலையிலேருந்து அப்படியே போனால் நம்ம தாத்தா வீடு. முன்னாடி எல்லாம் நடந்து போகிறாங்க. இப்போவே எல்லாருக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ரோடுக்கே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஐயப்பன் மலைக்கு வந்து 6 கிலோமீட்டர் காட்டு வழியாக நடக்கிறாங்க. அவ்வளோ பக்தி சின்ன குழந்தைங்கள்லாம் சேர்த்து. பழனி மலைக்கு 3,000-4,000 படிக்கட்டு ஸ்டெப்பு. காலை தூக்கிட்டே வைக்கணும். அப்படி போகிறாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம் இங்கே உள்ளவங்களுக்கு. நினச்சா நடக்கும், நினச்சா நடக்கலாம், எதுவும் சாதிக்கலாம்.